தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எதை பற்றி பேசுகிறோம்? ஞானம், விஸ்டம். ஞானம் தேவை. ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். பொன்னை பார்க்கிலும், வெள்ளியை பார்க்கிலும், ஆஸ்திகளை பார்க்கிலும் ஞானம் ரொம்ப விலையேறப்பெற்றது. விஸ்டம் இஸ் மோர் ப்ரெஷியஸ் than gold, silver or any other thing. இந்த ஞானம் எதற்காக தேவைன்னு கவனிக்கிறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஒரு வீடை கட்டுறதுக்கு ஞானம் தேவை. நம்ம எல்லாருமே வீடை கட்டிட்டு தான் இருக்கிறோம், கட்டணும். அந்த வீடை ஜெயமாக கட்டி முடிக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் போனால் கட்டுறவங்களே தங்கள் சொந்த கையால் என்ன பண்ணுவாங்க? இடித்து போட்டுருவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய கட்டுமானம் ஜெயமாக முடிகிறதுக்கு ஞானம் வேணும். இந்த கட்டப்படுகிற வீடுகள் என்ன வீட்டை கட்டணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஒரு 4 வீடை பற்றி கவனிச்சிருக்கிறோம். முதலாவது வீடு என்ன வீடு? எழுத்தின் பிரகாரமான வீடு. எழுத்தின் பிரகாரமான வீடு. இந்த வீடு என்னென்னா, கையினால் நமக்கு செங்கல்னால் மணல்னால் நமக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீட்டை கட்டுறோம் பாருங்கள். இதை கட்டுறதுக்கு ஞானம் வேணும். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக அதுக்கு செல்லும் செலவை என்ன செய்வான்? கணக்கு பார்ப்பான். அந்த ஞானம் இல்லைன்னா கோபுரம் மேலே எழுப்பாது, வீடு கட்டி முடிக்க முடியாது. அப்போ நம்ம உலக பிரகாரமாக மாம்சத்தில் நாம் கையினால் கட்டுற ஒரு வீட்டை கட்டுறதுக்கே நமக்கு ஞானம் ரொம்ப தேவை. அதுக்கு தேவ கிருபையை நம்ம பெறணும். சாலமோனுக்கு ஆண்டவர் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் நம்ம அவ்வளோ சிறப்பாக கட்டி முடித்தான். அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எழுத்தின் பிரகாரமாக கட்டுகிற வீடுகளை நாம் கட்டி முடிக்கிறது கர்த்தர் நம்ம கிருபை தந்து ஞானம் தரணும்னு ஜபிக்கிறது ரொம்ப அவசியம். 2வது ஒரு வீடு இருக்குது. என்ன வீடு? சரீரமாகிய வீடு. 2 கொரிந்தியர் 5:1 படித்தோம். நாம் இந்த சரீரத்தை பற்றி எழுதும்போது, இது பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய உடம்பு ஒரு வீடு. இது தேவனாலே பெற்றது. நம்ம உடம்பை நாமளே உருவாக்கலை, நம்முடைய பெற்றோர் உருவாக்கலை. கர்த்தர் நம்மளை இந்த வீட்டை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். எப்படி உலகத்தில் ஒரு வீடு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஒரு வீடு வண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வீடு ஒவ்வொரு வித்தியாசமான அளவில் இருக்கும். அதே போல் நம்மளும் நிறைய பேர் ஆண்டவர் ஒவ்வொரு அளவில் வச்சுருக்கிறார். எப்படி சிலர் பார்த்திங்கன்னா 4 மாடி மாதிரி இருப்பாங்க, சில பேர் 1 மாடி மாதிரி இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பாருங்க ஒரு கலரில் இருப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் உண்டாக்குனார். நம்மளை உருவாக்கினவர் கர்த்தர். நம்ம இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கணும், இந்த மாதிரி உயரத்தில் இருக்கணும், இந்த வண்ணத்தில் இருக்கணும், இதெல்லாம் கர்த்தர் நியமித்தது. ஆனால் இந்த சரீரமாகிய வீட்டை, இந்த சரீர பாண்டத்தை அவனவன் பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும்னு போட்டிருக்கு. அப்போ நாம் இந்த வீட்டை கெடுக்கக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம் என்று வேதம். உங்கள் சரீரமான நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், அதில் தேவன் வாசம் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ நம்ம ஆலயமாகி இந்த சரீரத்தை நம்ம பத்திரமாக பரிசுத்தமாக காத்துக்கொள்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். கவனிப்போம். 3வது ஒரு வீட்டை பற்றி நம்ம படித்தோம். என்ன வீடு அது? ஆவிக்குரிய வீடு, ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ். இந்த வீடுன்றது ஆவிக்குரிய வீடு. நாம் 1 பேதுரு 2:5 நம்ம ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்கிற மாளிகையாக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அப்போது நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஒரு பில்டிங் தான். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த தலைப்பில் தொடர்ந்து பேசிட்டு வந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கிறது போல இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் குழந்தைகளை போல பாலை குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் போட்ட அஸ்திபாரத்து மேலேயே அஸ்திபாரம் போட்டு 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 மேலே இன்னும் எழும்பவே இல்லை. அஸ்திபாரம் நல்லது தான். அஸ்திபாரத்துக்கு மேலே வீடு கட்டாட்டி அங்கே யாரும் குடியிருக்க முடியாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட ஞானஸ்தானம் பெற்றது, அபிஷேகம் பெற்றது, ரட்சிக்கப்பட்டது, இதெல்லாம் அஸ்திபாரங்கள். ஆனால் அஸ்திபாரத்துக்கு மேலே ஆவிக்குரிய வீடு கட்டப்படலை. நல்ல குணம் தேவனை போல நம்ம மாறலைன்னா நாம் சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்போ வீடு கட்டப்படுறது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு கவனித்தோம். 4வது கடந்த வாரத்திலேருந்து ஒரு வீட்டை பற்றி படிக்கிறோம். அது என்ன வீடு? 2 சாமுவேல் 7:18 படிக்கும்போது தாவீது சொல்லுகிறாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்னு சொல்கிறாரு. அவர் எந்த வீட்டை பற்றி பேசுகிறாருன்னா, கேதுரு மரத்தினால் கட்டின வீட்டை பற்றி அவர் பேசலை. அவர் எதை பற்றி பேசுகிறார்? தன் குடும்பத்தை பற்றி பேசுகிறார். என் குடும்பம் ரொம்ப ஏமாத்திரம். அப்போ 4வது வீடு அப்படின்றது நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பம் அதுதான் வீடு.
இந்த குடும்பமாகிய வீடை கட்டுவதற்கு நமக்கு எல்லாருக்கும் உத்தரவாதம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். குடும்பம் இல்லாமல் நாம் இல்லை. நாம் வருங்காலத்தில் ஒரு குடும்பத்தை கட்ட போகிறோம். நம்மில் அநேகர் இங்கே ஏற்கனவே குடும்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கட்டப்படுகிற குடும்பமாகிய வீட்டை நம்ம ஞானத்தோடு கட்டணும். ஞானம் இல்லாமல் கட்டினா நம்ம சொந்த கையினாலே நம்ம குடும்பத்தை உடச்சி போட்டுருவோம். எத்தனையோ குடும்பங்கள் அப்படி உடஞ்சி நிற்குது. எத்தனையோ குடும்பங்கள் எழும்ப முடியலை. ஏன்னா ஞானம் இல்லை. ஞானம் இருந்தால் தான் வீட்டை கட்ட முடியும். படிப்பு வேலைக்கு உதவும். படிப்பு குடும்பம் கட்ட உதவாது. நான் எத்தனையோ பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன். பாஸ்டர், நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், இவ்வளோ ஒரு பெரிய இடத்துல நான் வேலை செய்கிறேன், எத்தனையோ உத்தரவாதங்கள், பொறுப்புகள், எனக்கு எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளவோ மேன்மைகள்லாம், எனக்கு எவ்வளோ பட்டங்கள்லாம் இருக்குது, வேலையில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கேன்னா என் குடும்பம்னு வரும்போது என்னால் நடத்த முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை கட்டுறதுக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது. குடும்பமாகிய வீட்டை கட்டுறதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் இல்லாமல் போனால் நம்முடைய சொந்த கையினாலே நாம் என்ன செய்வோம், அதை இடித்து போட முடியும். இந்த ஞானத்தை பற்றி கடந்த வாரம் நான் பேசும்போது ஆதாம் ஏவாள் அப்படின்ற முதல் குடும்பம், வேதத்தில் உள்ள முதல் குடும்பத்தை நம்ம தியானித்து அதில் சில பிரின்சிபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் வீக் வாஸ் பேசிக்லி ஃபவுண்டேஷனல் ஸ்டடீஸ் ஆன் பில்டிங் அ ஹவுஸ். ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு அடிப்படை அஸ்திபாரங்கள், அது மூன்றை நம்ம ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலேருந்து கண்டுபிடித்தோம். 3 காரியங்களை நம்ம போன வாரம் படித்தோம். ஞாபகம் இருக்கா? முதலாவது என்ன செய்யணும்? we have to become a replica of the creator. நம்ம சிருஷ்டிகரை போல நம்ம மாற வேண்டும். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஒரு குடும்பமாய் மாற்றுவதற்கு முன்பதாக ஆதாமை தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி கர்த்தர் அவனை சிருஷ்டித்தார். without becoming like God you can never build a family. ஒரு குடும்பத்தை ஜெயமாய் கட்டி எழுப்ப தேவனை போல மாற வேண்டும். become like him, become like the creator. சிருஷ்டிகரை போல மாறுகிற ஒரு மனோபாவம் நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம குடும்பத்தை ஜெயமாய் கட்டி எழுப்ப முடியும். ஒரு கணவனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசு தான். புருஷர்களே, கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியாகிய சபையில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் உங்கள் மனைவிகள் அன்பு கூர்ங்க. அவரை போல நம்ம மாறலன்னா பூரண சர்க்குணராக மாறவே முடியாது. உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். பி பர்ஃபெக்ட் ஈவன் as your father in heaven is perfect. அவரை போல நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம்னா குடும்ப வாழ்க்கை கட்டுறது ரொம்ப ஈஸி. இயேசுவை போல கணவனும் மனைவியும் மாற வேண்டும். அந்த சுபாவங்களில் நாமும் தேர வேண்டும். இது அவசியம். 2வது நம்ம கவனித்தோம், you need to bear rule over your circumstances. நம்முடைய சூழ்நிலைகள் மேல் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆதாமை தன் மனைவியை அவன் நடத்துவதற்கு முன்பதாக தனக்கு இருந்த சூழ்நிலைகள் மேல் ஆளுகை செய்கிற ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உத்தரவாதங்களை விரும்பாதவர்கள் குடும்பம் நடத்தவே முடியாதுன்னு நான் சொன்னேன். கடந்த வாரம் பேசுவோம். உத்தரவாதங்களை எடுக்கணும். உத்தரவாதங்களை சரியாக கையாண்டா தான் குடும்பத்தை நடத்த முடியும். உத்தரவாதமே இல்லாமல் பொறுப்பில்லாதவங்க ஒரு நல்ல கணவனாக நல்ல மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொறுப்பற்றவர்கள் இருக்கக்கூடாது. பொறுப்பு ரொம்ப முக்கியம். யூ ஷுட் பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். இந்த ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். மனைவியின் மேலே உங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். கணவன் மேலே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பிள்ளைகள் மேல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கவனம் இல்லாமல் நம்ம சோம்பேற்கையாக வேலை செய்வோமானால், நாம் தூங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருப்போமானா, ரொம்ப அசட்டையாக நம்ம இருப்போமானா குடும்பம் சின்னபின்னம் ஆகிடும். ஜாக்கிரதையோடு நாம் அதை குடும்பத்தை கண்காணித்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வேணும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான். அதை போல தான் தாய் இஷ்டத்திற்கு போகிற குடும்ப அங்கத்தினர்களால் குடும்பம் சரியாக கட்டப்பட முடியாது. ஒரு வீட்டை கட்டுறோன்னா கூட ஒரு மேசன்ட்ட நீங்கள் எத்தனை பொருட்களை கொடுத்தா கூட கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க, கரெக்டாக கட்டுறாங்களா. சில வேளையில் சில தான் இடித்து திருப்பி கட்ட வேண்டியிருக்கு. அந்த கரெக்டாக குத்தானம் பார்க்கணும், கரெக்டாக அந்த ஸ்பிரிட் லெவல் பார்க்கணும், ஹைட்ஸ் கரெக்டாக இருக்கணும், அது போட வேண்டிய கம்பிகள் சரியாக போடணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு இன்ஜினியர் அங்கே இல்லைன்னா எவ்வளோ பணம் செலவழிச்சும் வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் ஒரு குடும்பத்தை கண்காணிக்கணும். பிள்ளைகளை கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும், மனைவியை அன்புடன் நடத்த வேண்டும், கணவனை கௌரவிக்க வேண்டும். இதெல்லாம் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, அந்த ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ் எடுக்கணும். 3வது கவனித்தோம், பில்டிங் ரெஸ்பெக்ட் டு த கமாண்ட்மெண்ட். தேவனுடைய கற்பனைகளுக்கு மதிக்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. கற்பனையை நம்ம கற்பனையே விளக்கு இல்லையா, வேதமே வெளிச்சம். அதன்படி வாழும்போது குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஒரு முறை ஒரு சின்ன உதாரணம் வந்ததுனால சொல்கிறேன்.
ஒரு முறை நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே விரும்பின ஒரு நம்ம சபைக்கான ஒரு பொருளை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நாங்கள் பயன்படுத்தணும்னு வந்தோன்னு எல்லாருக்கும் இங்கே மீடியா டீமுக்கெலாம் ஒரே சந்தோஷம், அந்த பொருள் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. உடனே சரி ஜோம் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். எடுத்து ப்ளக்கில் சொருகுனாங்க பாருங்கள், தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, உள்ளேருந்து புகை வருது வெளியே. எங்களுக்கு என் உயிரே போன மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வந்தது, என்ன இது புது பொருளை கொண்டு வச்ச உடனே இப்படி எரிஞ்சு போச்சே, என்னையான்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் பார்க்குறோம் அது 110 வோல்ட் தான் அதில் யூஸ் பண்ணணும். அது அமெரிக்காவுடைய வோல்டேஜ். இங்கே 220 இருக்குது. அடித்த உடனே மொத்தம் புகையாக போச்சு. ரிப்பேரே பண்ண முடியல, அப்படியே குப்பைக்கு தான். அது மாற்றவே முடியல. அத்தனை ஆயிரமும் நஷ்டம். இது ஏன் நஷ்டமாச்சுன்னா கொஞ்சமாவது கற்பனையை படிச்சிருக்கணும். அதில் ஒரு புக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள், நமக்கு என்ன நினைப்பு தெரியுமா, இது என்ன புக்கு, நம்ம பார்க்காத புக்கா, நம்ம போடுவோம் சொருகுப்பா ப்ளக்கு தானே சொருகு, அடித்தான் போச்சு, எல்லாம் போச்சு. நிறைய பேர் இப்படி தான் குடும்பம், நமக்கு தெரியாத குடும்பமா, நம்ம பார்க்காததா நடத்துறது. அப்போ புகை தான் வருது குடும்பத்துலேருந்து. ஓட மாட்டேங்குது, வண்டி ஓட மாட்டேங்குது. ஏன்னா கற்பனையை என்ன பண்ணலை, கை கொள்ளலை. ஆனால் ஆண்டவர் வேதத்தை கற்பனையாக கொடுத்துருக்கிறாரு, அதை கை கொண்டு நீ நடத்திப்பார், நோ ஃபெயிலியர். அதுதான் நாங்கள் ஒரு சின்ன மிக்ஸி வாங்கினா கூடவே ஆப்ரேஷன் மேனுவல் ஒன்று கொடுக்குறான், எப்படி அது வேலை செய்யும், எப்படி பயன்படுத்தணும்னு கொடுக்குறான். நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. அதனால் நம்மளுக்கு தெரியும், நமக்கு பார்க்காத ஃப்ரிட்ஜா, நம்ம பார்க்காத வாஷிங் மிஷினா, நம்ம பார்க்காத மனைவியா, நம்ம பார்க்காத கணவனா, நம்ம பார்க்காத குடும்பமா, எத்தனை குடும்பத்துக்கு நானே ஆலோசனை கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் பார் அப்படின்னு வீரவசனம் பேசின ஆளெல்லாம் ஒடுங்கி ஓரமாக உட்காந்துருக்கு, அதை பார்த்துருக்கேன். ஆமாம், சில வாலிப பிள்ளைங்க கூட எங்கள் அப்பா அம்மா மாதிரி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வீர மங்கை அப்படின்னு வீரவசனம் பேசினதெல்லாம் கூனி குறுகி ஓரமாக உட்காந்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கே போய் சூடுபட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. வெடிச்சிருச்சு பாஸ்டர், ஒரே புகை தான் வருது. ஏன் வருது? கற்பனையின்படி செய்யலை. நம்ம சுய புத்தியில் சார்ந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு கொண்டு போய் ஆரம்பிக்கும் போது யூ ஆர் இன் பிக் ட்ரபுள். கற்பனையின்படி நீ வாழ். ஆண்டவர் குடும்பத்தை நடத்த ஆடுதாம்கிட்ட உத்தரவாதம் கொடுக்கணும்னா கற்பனையை கொடுத்தார். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அந்த கற்பனையின்படி நீ இருந்தால் மகிமையாக இருக்கும். கற்பனையை நீங்கள் மீறினீங்கன்னா மகிமை போயிடும். ஆமாம், ஒருத்தர் பார்க்குறக்கே வெக்கமாக போச்சு. போய் தோட்டத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டியவளா பரிதாபமான நிலைமைக்கு அந்த குடும்பம் போனது. அப்போ கற்பனை ரொம்ப முக்கியம். தான் லாஸ்ட் வீக் நான் படித்தோம். இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணோம். லாஸ்ட் வீக் குடும்பத்துக்கு அஸ்திபாரங்கள். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ஹவு டு ஃபைண்ட் அ மேரேஜ் பார்ட்னர். குடும்பத்தில் வாழ்க்கை துணையை எப்படி தெரிந்தெடுப்பது. ஏற்கனவே கல்யாணமானவங்களாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்குது, இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது எப்படி, இது நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். விசேஷமாக கல்யாணம் பண்ணணுன்ற ஏஜுக்கு வந்த பிள்ளைங்க, கான்டம்ப்ளேட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் தங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிற்கிற பெற்றோருக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் இதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நீங்களும் அதுக்கேற்றபடி உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு வேதத்திலேருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த காரியங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் இதை கவனித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. ஏற்கனவே திருமணம் பண்ணவங்க கூட இதெல்லாத்தையும் நம்ம எதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் தாமதம் கிடையாது. இப்போ கூட கரெக்ட் பண்ணலாம். இல்லை, அறியாது இருக்கிற காலத்தை தேவன் காணாதவள் போல் இருக்கிறார். இப்பொழுதும் எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார், சரியா? அதனால் இப்போவும் மாறுறதுக்கு ஒன்றும் டூ லேட் கிடையாது. இப்போ கூட மாறலாம், மாறி திருப்பி செட்டரைட் பண்ணி நம்ம சீர்படலாம். 3 சத்தியங்கள் இன்றைக்கு. வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது எப்படி? வேதத்தின்படி ஆதாமுடைய சம்பவத்திலேருந்தே வரப்போகிறோம். நம்பர் 1, ப்ளீஸ் ரைட் டவுன். நோ விச் ப்ரொபோசல்ஸ் டு ரிஜெக்ட். எப்படிப்பட்ட வரன்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வரன்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
18 20 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜனத்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ் அது. 18ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு ஆரம்பிச்சுட்டு உடனே துணை பார்க்குற வேலையில் ஆண்டவர் போகாமல் அந்த வேலையை 20ஆம் வசனத்தின் கடைசியிலும் திரும்ப ஆரம்பிக்கிறார். ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காண உண்டாகவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ துணையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸை ஆதாம் ஃபஸ்ட்டு he had to learn. அது என்ன ப்ராசஸ் தெரியுமா? வாழ்க்கையில் பலவிதமான ஜந்துக்களை நம்ம பார்ப்போம். ஆனால் எவைகள் நமக்கு வேண்டாம்னு முதல்ல தெரிந்தெடுக்கணும். நல்ல கவனிங்க, this is a very important lesson. Before you say yes to your life partner, you should be knowledgeable enough to say no to certain things. எது வேண்டாம் என்று நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளலைன்னா எது வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. திரும்ப சொல்றேன், if you don't know to say no, you will not know to say yes. எதுக்கு வேண்டாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க கத்துக்கல அப்படின்னா எது வேணும்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. எது வேண்டாம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். நீ நிறைய பேர் என்ன வேணும் அப்படின்றதுல எழுத தெரியுது உங்களுக்கு. இப்போ நிறைய ப்ரப்போசல்ஸ் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. அதில் பார்க்கும்போது ஐ வாண்ட் சச் அ பர்சன், இந்த மாதிரி ஆள் வேணும், இந்த மாதிரி ஆள் வேணும், இந்த மாதிரி ஆள் வேணும்னு அவங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க எதிர்பார்ப்புகள்னு ஒரு காலமில் எழுதுகிறாங்க. தப்பு இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கட்டும். ஆனால் ஆர் யூ கிளியர் வாட் யூ டோன்ட் வாண்ட்? எதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா? எப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்றத துணை உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆதாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, ஆதாம் ஏற்ற துணை காணப்படலை. ஆனால் இந்த துணை தேடுற இந்த ப்ராசஸில் சகல விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்தார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் பேர் வச்சு அனுப்பி விட்டான். எதையுமே தான் துணைன்னு அவன் ஏற்றுக்கொள்ளலை. he rejected everything. இதை கொஞ்சம் நான் உட்காந்து யோசித்து பார்த்து எனக்கே வேடிக்கையாக இருந்தது. நான் நினைக்கிறேன், அவன் பேர் வைக்க வரும்போது இந்த நாய் வாலாட்டிகிட்டே வந்திருக்கும். ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், த டாக் இஸ் த மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாய் தான் மனுஷனுடைய சிறந்த நண்பன். அதுவும் வாலாட்டிட்டு வந்துடும். என்னை தெரிந்தெடுத்துக்கோ, நான் உனக்கு காலமெல்லாம் உண்மையாக இருப்பேன். நீ வாலாட்டினது வாலாட்டிக்கிட்டே போயிடு, நீ உனக்கு எனக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லைன்னு அனுப்பி விட்டான். பின்னாடியே மியாவுன்னு ஒரு பூனை வந்துச்சு. என்னை தடவிப்பார், எவ்வளோ அழுமையாக இருக்குது, என்ன சாஃப்டாக இருக்கேன், உனக்காக நான் பக்கத்திலே இருப்பேன், என்னை நீ வச்சுக்க அப்படின்னு. தேவையே இல்லை, மியாவை சொல்லிட்டு போயிரு. அடுத்தது சிங்கம் வந்திருக்கும். இந்த பூனையெல்லாம் பார்க்காத, நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, உனக்காக எதை வேணால் கொன்று கூட என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன், என்னை எடுத்துக்கோ, நான் தான் காட்டுக்கு ராஜா, நீ நாட்டுக்கு ராஜா, நம்ம 2 பேரும் பேரானா உலகத்துக்கே நாம தான் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படியே ஓடி போயிடு, உனக்கு எனக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லை. அடுத்தது கிளி வந்திருக்கும். கிளி சொல்லும், அங்கே பாரு, நீ சொல்கிறத அப்படியே திரும்ப நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ நல்ல ஒரு ஜோடி, என்ன மாதிரி யாராவது கிடைப்பாங்களா? ஹலோனா நான் உடனே ஹலோ சொல்லுவேன், குட் மார்னிங்னா நானும் குட் மார்னிங் சொல்லுவேன், என்ன தெரிந்து எடுத்துக்கையே அப்படின்னு கிளி வந்துட்டு இருக்கோம். அப்படியே பறந்து போயிடுன்னு துரத்திருப்பான். உடனே ஒரு குயில் வந்திருக்கும்.
இனிமையாக பாடுறேன். காலையில் கிங் கிங் கின்னு சவுண்டு போட்டு உன்னை எழுப்புவேன். என் பாட்டில் உனக்கு மயக்கம் வரல? எவ்வளவு அருமையான குரல், குயில் போல பாடுவேன். நீ பாடிக்கிட்டே மரத்து மேலே உட்காரு, வீட்டுக்குள்ளே வந்துடாத. துரத்தி விட்டான். அதுக்கப்புறமா குரங்கு வந்திருக்கும். உனக்காக எங்கும் பாய்வேன் அப்படின்னு கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு, இங்கே இருந்துட்டு அப்படி தாவுவேன். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் யாராவது பண்ண முடியுமா? உன்னை எப்பவுமே என்டர்டெயின்டாக வச்சுக்கிடுவேன், நான் உன்னை கலகலன்னு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நீ தாவிக்கிட்டே ஓடி என் பக்கத்தில் வராது, விரட்டியிருப்பான். கடைசியில் மனுஷ குரங்கு கூட வந்திருக்கும். உனக்கு எனக்கு பார்த்தா ஒன்றும் தெரியல, கிட்டத்தட்ட இருக்கும் பாரு. என்ன, நான் கொஞ்சம் கருப்பு அவ்வளோதான், ஆனால் கலரை பார்க்காத. நான் உன்னை மாதிரியே இருக்கேன் பாரு. பேச்சு தான் வராது, ஆனால் உனக்காக என்ன வேணால் செய்வேன். 2 காலில் நடப்பேன், 4 காலில் நடப்பேன், தலைகளை கூட நடந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் சேர்த்துக்கிட்டானா? சொல்லுங்க. வந்த அத்தனை அவன் என்ன செய்தான்? ரிஜெக்ட் பண்ணான். which simply means he knew what he wanted. he was very clear how to say no. நீங்கள் சில தடவை நீங்கள் மிருக காட்சி சாலைக்கெல்லாம் போனீங்கன்னா சில மிருகங்களை பார்க்கும்போது எவ்வளோ நமக்கே ஒரு குதூகலம் ஆயிருதா இல்லையா? என்னங்க சொல்லுங்கங்க, ஒரு குதூகலம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அதை பார்க்கும்போது அது அழகில் அப்படியே மயங்கிடுவோம் நாம். இந்த சில இடங்களில் வெளிநாடுகள்லாம் போனால் அந்த டால்ஃபின் ஷோன்னு வச்சுருப்பாங்க. ஐயோ, அந்த டால்ஃபின் ஷோட்டு எழும்பவே மனசு வராது, அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அது அவ்வளவு அழகாக விளையாடுவதும் துள்ளுவதும் ஆடுவதும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்து அதுக்கு அந்த ஷோவில் போய் பார்க்குறாங்க, அதை எப்படி பராமரிக்கிறாங்க. சமீபத்தில் துபாய் போயிருக்கும் போது அங்கே ஒரு மிருக காட்சி சாலைக்கு போயிருந்தோம். அப்போது அந்த என்னது சீ லயன், சீல் வால்ரஸ், ஐயோ அது பண்ணுற சேட்டைகள்லாம் பயங்கரமாக இருக்குங்க. கைத்தட்டுது, தண்ணி தெளிச்சு விடுது. அப்போது அது பார்க்குறவங்க எல்லாரும் ஒரே கைத்தட்டி ஒரே சந்தோஷம். என்ன பரவசம், இவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்துதேன்னு என்னை கட்டிக்கிறியான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நீ அங்கேயே கை தட்டிக்கிட்டு அப்படியே இரு, நாங்கள் கிளம்புறோம். ஷோ இஸ் ஓவர், வி கோ அவுட். ஷோ முடிஞ்சிச்சு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம், கிளம்பியாச்சு. வெளியே பார்த்தா கிளிகள் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த அமேசான் காடுகள்லேருந்து கிளிகள். ஐயோ, ஒவ்வொரு இறகும் ஒரு கலருங்க, என்ன அழகு வண்ணங்களில் இருக்குது. ஐயோ, அதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அது பக்கத்தில் நின்று என்ன பண்ணிக்கிட்டோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறீங்களான்னு சொன்னால் இது யாருங்க க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, விட்டு போயிடும். இதே போல் தான் நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க வாழ்க்கையில். அநேகர் நம்ம லைஃப்பை கிறிஸ் கிராஸ் பண்ணுவாங்க. டூ யூ நோ ஹவு டு சே நோ? உன் வாழ்க்கை கடந்து வருகிற பல நபர்களை பார்த்து இது எனக்கு வேண்டாம், எதற்காக நான் வேண்டான்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் உங்ககிட்ட இருக்காப்பா? இருக்கா? ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் வாட் யூ வாண்ட்னு எழுதி வச்சுருக்கீங்க, பட் யூ டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் வாண்ட். இந்த காரியத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பிளாக் லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதை வைக்க பழகுங்க. இதுக்கு நான் சமரசம் செய்யவே மாட்டேன், இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், இதுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கா? ஆதாம்கிட்ட இருந்துச்சு. சகல விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் எது வந்தாலும் வேண்டாம். இன்ஃபேக்ட் அவனுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை. ஏற்ற துணை இன்னும் உண்டாகவே இல்லை. அப்போ அவனுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஆப்ஷன் தான். ஏதோ ஒரு காண்டாமிருகமோ, ஒரு நாயோ, ஒரு பன்னியோ, ஒரு பூனையோ, ஒரு மனுஷ குரங்கோ, இதுதான் இருக்குது. வேற மனுஷின்னு யாருமே கிடையாது. யாருமே கிடைக்கல, அதனால இதுக்கு செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. துணையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வேண்டாதவங்களை நான் அண்டையில் என்ன பண்ண மாட்டேன், சேர்க்க மாட்டேன்னு ஒரு துணிவு அவனுக்கு இருந்தது பாருங்க. ஈவன் இஃப் ஐ எம் சப்போஸ் டு லிவ் சிங்கிள், ஐ வில் லிவ் சிங்கிள், பட் ஐ வில் நாட் கோ அண்ட் காம்ப்ரமைஸ். நான் போய் சமரசம் செய்து எனக்கு ஒத்து வராத துணைகளை என் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டேன்னு ஒரு உறுதி வச்சிருந்தான். வாலிப பிள்ளைகளுக்கு இது இருக்கணும். யூ நீட் டு நோ வாட் யூ ஷுட் சே நோ ஃபார். எதுக்கு முடியாதுன்னு நான் உறுதியாக இருப்பேன், என்ன வந்தாலும் பாருங்க. நீங்கள் வேதத்தில் படித்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானா
நீங்கள் ஆதியாகமம் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 14:21-23 வாசித்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். சோதோமின் ராஜா ஆபிரகாம்கிட்ட ஜனங்கள் எனக்கு தாங்க பொருள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது, மனுஷன் என்னை ஆசீர்வைத்தான் என்று சொல்லாதபடிக்கு உங்ககிட்ட ஒரு சிரட்டையும் ஒரு செருப்பின் வார கூட தொட மாட்டேன், உன் காசு எனக்கு வேணாம் போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. He said no. He said no to money. நீங்கள் அதே போல தாவீதுட்ட வருவீங்களானா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38-39 38-39 வாசிப்பீங்களானா, அங்கே தானியேல் இடத்துல தாவீது இடத்துல சவுல் ராஜா சொல்றாரு, என்னுடைய வஸ்திரங்களை எடுத்துக்கோ, வெண்கலமான என்னுடைய சிறை சீராவை நீ போட்டுக்கோ, கவசத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அணிவித்தானா. அதற்கு 39ஆம் வசனத்துல, இவைகளை போட்டுக்கொண்டு போக என்னால் முடியாது, இந்த அப்பியாசம் இந்த பழக்கம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். I'll show you one more. தானியேலின் புஸ்தகம் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்களானா, ராஜா தான் சாப்பிடுகிற உணவை எடுத்து கொடுத்தானா. ஆனால் தானியேலோ ராஜாவின் போஜனத்தினால் தன்னை கரைப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டான். Look at all these 3 things. முதலாவது, பணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் வேண்டான்னு சொன்னார். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பணத்துக்காக நான் என் பிரின்சிபல்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பணத்துக்காக என்னுடைய கோட்பாடுகளை நான் இழக்க மாட்டேன்னு அந்த மனுஷன் உறுதியாக நின்னார். நீங்கள் சவுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா, தனக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கப்பட்டது, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பொருட்களை பார்த்த உடனே மயங்கி விழுந்துடல. ஐயோ ராஜாவுடைய தலைச்சேரா, ராஜாவுடைய வஸ்திரம் எல்லாம் கிடைக்குது, இது யாருக்கு கிடைக்கும், நமக்கு தான் கிடைச்சிச்சு, பொருள் தான் முக்கியம்னு பொருளுக்கு போய் விழுந்துடல. 3வது தானியேலை பார்த்தீங்கன்னா, நல்ல சுவை உணவு சாப்பாட்டுக்காகவும் விழுந்துடல. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிங்கிள் லைன், 3க்கும் ஒரே காமனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3மே ராஜாக்கள். All these 3 came from kings. That means it was of the premium quality. ராஜா கொடுக்க விரும்பின பணம், ராஜா கொடுக்க விரும்பின வஸ்திரம், ராஜா கொடுக்க விரும்பின உணவு, இது 3மே இந்த 3 பேர் வேணான்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் அன்பா சொல்கிறேன், வாழ்க்கை துணைன்னு தெரிந்தெடுக்கும் போது, ஐயோ ராஜா வீட்டு பணம் வருது, பொண்ணை கொடுத்துடலாம், பையனை கொடுத்துடலாம், கல்யாணம் பண்ணிடலாம், பணத்துக்காக தயவுசெய்து உங்கள் கல்யாண திட்டங்களை வியாபாரமாக்கிறாதீங்க. பணம் வரும் பணம் போகும், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? நிறைய குடும்பங்கள் தப்பு பண்ணுறாங்க. இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இது கிடைக்குமா? பணத்தோட குணம் இருந்தால் பரவாயில்ல, குணத்தையே யோசிக்காமல் வெறும் பணத்தை மட்டும் யோசிச்சிங்கன்னா முடிவு ரொம்ப அவமானமாக போயிடும். குடும்பம் அப்படி கட்டப்பட முடியாது. ஒருத்தர் காரில் வந்ததுனால காலேஜில் அவங்கள பார்த்து மயங்கணும்னு அவசியம் கிடையாது. நீ கார்லனா வா, லாரியில் கூட வாப்பா, உன் லைஃப் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஐயோ அவங்க லேட்டஸ்ட்டு பைக்கில் வர்றாங்க, பொருள் நிறைய வச்சுருக்காங்க, கேஜெட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, அப்டேட்டடாக இருக்காங்க, தே குட் பி a great பார்ட்னர் நினச்சிங்கன்னா ஒருவேளை ஏமாந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய தலைச்சீராவின் எடுத்துக்கோ, என்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கோ, என்னுடைய கவனை எடுத்துக்கோ, என்னுடைய கேடயத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறத பார்த்து மயங்கிடக்கூடாது. எனக்கு இருக்கிறது போதும். தாவீது எழுந்து போயிட்டான் வேண்டான்னு சொல்லி. உன்னுடைய பொருள்லாம் கொடுத்து என்னை மயக்கலாம் நினைக்கிறது பழக்கம் கிடையாதுங்க. இது எனக்கு ஐ எம் நாட் யூஸ் டு ஆல் திஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மை செல்ஃப். இந்த பொருளால் நான் மயங்கிருவேன் நினைக்காதீங்க. எனக்கு இதில் பழக்கம் கிடையாது, இது எனக்கு வேண்டாம், போயிட்டான். தானியேலை பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு, என்ன ராஜாவின் போஜனம் எப்படி இருந்திருக்கும், இந்த டாப் நாட்ச் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுட்டு கொடுத்தாங்க. Just because your friend takes you to coffee day doesn't mean you have to become his partner. காஃபி டேயில் போய் நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம்,
என்ன பபுள் டீ குடிக்கலான்னு கூப்பிட்டு போனாங்கன்றதுக்காக டீ பபுள் ஆகிறாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். சாப்பாட்டுக்காக தன்னுடைய பிரின்சிபல்ஸ் அவன் விட்டு கொடுக்கல. இந்த சாப்பாடு என்னை தீட்டுப்படுத்தும், தேவையில்லை. நான் கீரை கூட சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன், பருப்பு சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன், என் வாழ்க்கையை காத்துக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் நிறைய பேர் தங்களுடைய வருங்காலத்தையே ரெஸ்டாரண்ட்டில் தான் அவங்க முடிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப வேதனை அது. ஹி காட் மீ ஹாட் டீ, ஹாட் மோக்கா, கேப்பச்சீனோ. உன்னை பின்னாடி போயிட்டேன், கேர்ஃபுல்லாக இருப்பா. ஐ பேக்கோ போயிட்டு ஐ கம் பிஹைண்ட் யூன்னு போயிடாத. Hope I'm making some sense. A cup of tea or an ice cream or a cake or a nice restaurant, ஒரு ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் வச்ச ஒரு இடத்துல உனக்கு ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று, இட் டசன்ட் மீன் தட் தட் பர்சன் இஸ் அ கிரேட் பர்சன். நாட் நெசசரி. யூ நீட் டு நோ what to say no for. Do you have a list? உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கா? எதுக்கு நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? ஒரு முறை ஒரு பிள்ளை என்கிட்ட பேச வந்திருந்தேன். அங்கிள், ஐ ஃபெல்ட் லெட் டுவர்ட்ஸ் திஸ் பர்சன். இந்த ஆள் எனக்கு திருமணம் செய்யணுன்றது போல் ஒரு உணர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அங்கிள். சரி, யாருமா அதுன்னு விசாரித்தேன். அப்போ சொன்னால் நிறைய பேசிட்டு அவங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில் சொன்னான், அங்கிள் பட் தேர் இஸ் ஒன்லி ஒன் இஷ்யூ, ஒரு சின்ன இஷ்யூ தான் இருக்குது. ஹீ இஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் ட்ரிங்கர். எப்போயாவது ஒரு முறை தான் குடிப்பார். அவர் ரெகுலராக கேட்டேன், வாட் ஆர் த ஹேபிட்ஸ், என்ன ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ரெகுலர்லாம் குடிக்க மாட்டார். எப்போயாவது ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸுக்காக பார்ட்டியில் மட்டும்தான் ஒரு சிப் பண்ணுவார். அதில் அவர் ஹீ இஸ் நாட் இன் டு இட் அப்படின்னார். அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஷீ நோஸ் வாட் ஷீ வாண்ட்ஸ், ஷீ டசன்ட் நோ வாட் ஷீ டசன்ட் வாண்ட். நான் இப்போ கேட்டேன், ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் திஸ்? இது உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கியான்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு தெரியுது தப்புன்னு தெரியுது, ஆனால் அடுத்த சைடு எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் த ப்ராப்ளம். யூ ரியலி டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் வாண்ட். See, the thing is, you don't want a drunkard to be a husband. உங்களுடைய கணவன் ஒரு குடிகாரனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீ ஒரு தீர்மானம் உனக்கு சரியாக இல்லை. அழகாக இருந்தால் போதும், நல்லா பேசினா போதும் நீ நினச்சிட்ட. பட் அதே கணவன் குடிகாரனாக இருக்கக்கூடாதுன்றத உறுதியாக நீ உன் புஸ்தகத்தில் எழுதலை. தட் இஸ் வேர் யூ கோ ராங். அங்கே தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, வி ஸ்டார்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பரவாயில்ல. எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா, அங்கிள் அவங்க எப்பயாவது ஒரு முறை ஸ்மோக் பண்ணுவாங்க அங்கிள், எப்பயாவது ஒரு முறை பான் பராக் போடுவார், எப்பயாவது ஒரு முறை அப்படி போயிட்டு வருவார், அப்படி சுற்றுவார் அப்படின்வாங்க. டு யூ ரியலி வாண்ட் திஸ்? உன்னுடைய நோ அப்படின்ற லிஸ்டில் இதெல்லாம் ஓகேவா? யூ ஷுட் நோ வாட் யூ டோன்ட் வாண்ட். இது இருக்கவே கூடாது அப்படின்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. யூ வில் ஃபைண்ட் அ கிரேட் பர்சன். எவ்வளோ பேர் அழகானவங்க வருவாங்க, அந்தஸ்துள்ளவங்க வருவாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க, எவ்வளவோ வசதி படித்தவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்யூமே அவங்ககிட்ட இருக்கும். பட் யூ ஷுட் have the guts to say no when it has to be no. நிறைய பேருக்கு அந்த நோன்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வேதனை. அவங்க எல்லாமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் போக சரியாயிடும். அது ஒரு சில பேருக்குடைய ஆர்கியூமெண்ட். அது போக என்ன ஆகிடும், சரியாயிடும். அதான் ஒரு முறை ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னான், அங்கிள், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் he has got some issues. என்னவா? some issues, but I'm praying about it. அந்த இஷ்யூஸ் இருக்கு அங்கிள், நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ நோ காட் வில் சேஞ்ச் him. அப்போ இந்த ஃபுல்லாக இவாஞ்சலிசமாக இறங்கிட்டாங்க. ஃபுல் இவாஞ்சலிஸ்டிக் மூவில் போயிட்டாங்க. எப்படியாவது அந்த பையனை ரட்சிப்புல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ திருமணம் முக்கியம் இல்லை, இப்போ ரட்சிப்பின் கிரியைக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டாங்க. அந்த ஆத்ம ஆதாய பணியில் போயிட்டாங்க. அந்த ஆதாயமாக்கப்பட்ட ஆத்மாவை நமக்கு ஆதாயப்படுத்திக்கலான்னு அப்படி ஒரு நோக்கம். இயேசுக்காக ஆதாயப்படுத்துறது அடுத்தது. கடைசியில் நம்ம பக்கம் ஆதாயமாகனா பரவாயில்ல,
ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஆதாயப்படுத்தணும்னு நினச்ச நிறைய பேர் ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தினது இல்லை, தங்க ஆத்மாவை கெடுத்தது தான் மிச்சம். அந்த ஆத்மாவை நரகத்துலேருந்து தப்பு வச்சு பரலோகத்துக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இவங்க போய் பரலோகம் சேர்ந்துடுறாங்க. இதான் நடக்குது. இந்த வேலையில் இதை போய் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஐ எம் ப்ரேயிங் அபவுட் இட். அவங்க சேஞ்ச் ஆவாங்க, அவங்க மாறுவாங்க. டோன்ட் ப்ளே வித் யுவர் லைஃப். அன்றைக்கி ஆதாம் மனுஷ குரங்கை பார்த்து, எப்படி ஆகியில் இன்னொரு 10 years தான் நான் ட்ரெயின் பண்ணி என்ன மாதிரி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சானா? ஏற்ற துணை இல்லையா, அவுட் யூ கோ. நீ எனக்கு ஏற்ற துணை கிடையாது. உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்லாம் நல்லா தான் இருக்குது, உன் சவுண்டெல்லாம் நல்லா இருக்குது, ஆர்ப்பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் நாட் ஃபார் மீ. இது எனக்கு கிடையாது. நாட் ஃபார் மீ. லேர்ன் டு சே நோ. திருமணம் செய்யணும்னு தீர்மானம் பண்ணுற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சஜஷன். வீட்டுக்கு போன பிறகு ப்ரேயர்ஃபுல்லாக உட்காந்து ஒரு டைரி எடுத்து ரைட் டவுன் வாட் யூ வில் நெவர் அக்செப்ட் இன் யுவர் லைஃப். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை என் லைஃப்பில் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எழுதிருங்க. அப்போ யார் உங்கள் வழியாக வந்தாலும் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நான் நோன்னு சொன்னது ஏதாவது உங்கள் லைஃப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் சொல்லலாம், சி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ டோன்ட் வாண்ட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எந்த காலத்துலேயும் இது எனக்கு வேண்டாம், இது என்னோட பொருந்தாது. சில காரியங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், பட் இஃப் தெர் இஸ் அ ரெட் ஃப்ளாக் தட் யூ ஹவ் ஆல்ரெடி பின்ட் அவுட், ஸ்டே வித் இட் அண்ட் சே நோ, ஐம் சாரி, திஸ் திங் ஐம் நாட் கோயிங் டு காம்ப்ரமைஸ். It actually makes things very easy for you to make decisions. தீர்மானம் எடுப்பதற்கு இது ரொம்ப லகுவாக மாறிடும், ரொம்ப ஈஸியாக மாறும். நீங்கள் ரொம்ப மண்டையை போட்டு குழப்ப வேணாம், நீங்கள் 40 நாள் ஜெபம்லாம் பண்ண வேணாம். இந்த நோன்ற பாயிண்டர்ஸ்லேயே நீங்கள் நீதியாக நடக்கிறதுக்கு பெருவாரியாக உங்களால் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இது ஒரு சின்ன உதாரணம், பட் மேபி இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பட் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். அப்படின்னா, நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. அந்த துணி கடைக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே பல வகையான வண்ணங்களில் துணிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இப்போது அந்த துணிக்கடையில் இத்தனை வகையான துணிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு ஃபிட் ஆகாது. நீங்கள் போகிறீங்க, உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த டிசைன் ரொம்ப கவர்ச்சியாக இருந்தாலும் அந்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் தவறான ஒரு மெசேஜிங்கை எல்லாருக்கும் கொடுக்கும். ஆமாம், சில வஸ்திரங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வேணால் அப்படியே கண்ணாடிக்குள்ளே பொம்மைக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம மேலே போட முடியாது. அது ஒழுக்கமாக இருக்காது. சில பேர் நல்லா பேசுவாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, பட் ஒழுக்கம்னு வரும்போது they are very compromised. அவங்க சொல்லுவாங்க, ஐ ஹேவ் அ வெரி ப்ராட் மைண்டுன்னுவாங்க. அப்பா சொல்லுவார், இந்த ப்ராட் மைண்ட் அல்லது ஃப்ராட் மைண்டுன்னுவாங்க. சில பேர் நாங்களாம் ரொம்ப கான்டெம்பரரி, நாங்களாம் மாடர்ன் திங்கர்ஸ், எங்கள் வேல்யூ சிஸ்டம்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்கும், நாங்கள் நேரோ மைண்டட் இல்லைன்னுவாங்க. நாங்கள் ரொம்ப குறுகின பார்வை உள்ளவங்க. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுக்கு போகிற பாதை கொஞ்சம் குறுக்கமாக தான் இருக்கும். ஒழுக்கத்துலலாம் ப்ராட் மைண்டு வச்சுருக்கவங்கள வச்சு வாழ்க்கை நடத்த முடியாது. சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், உலகமே என்னுடைய சகோதரர்கள் தான். சில பெண்கள் சொல்லுவாங்க, எல்லாருமே என் சகோதரர்கள், எல்லாத்தையும் நான் பேசுவேன், எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்டாக பழகுவேன், எல்லாத்தையும் சகஜமாக பழகுவேன். அப்போ அது நீ பழகிக்கோ, அது நமக்கு என்ன பண்ணாது, அது வேண்டாம்ப்பா. அது எனக்கு ஒழுக்கமான ஒரு பெண்ணு தான் வேணும், என் குடும்பம் நடத்துகிற பெண்ணு வேணும், எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். சில பையனுங்க அப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் நீ கட்டுப்படுத்தக்கூடாது, நான் எங்கே வேணால் போவேன், எப்போ வேணால் வருவேன், யார்கிட்ட வேணால் பேசுவேன், யார்கிட்ட தங்கியிருப்பேன். எப்பா நீ யார்கிட்ட வேணால் தங்கிக்கப்பா, நமக்கு செட் ஆகாது. ஐ ஹவ் செட் அ கம்ப்ளீட் நோ. ஐ வாண்ட் கம்ப்ளீட்
எனக்கு வந்து ஆப்சல்யூட்டான கமிட்மெண்ட் எனக்கு வேணும். ஸோ யூ நோ வாட் யூ வாண்ட். ஒரு கடைக்குள்ளே போகும்போது துணி எடுக்கும்போது நான் சொன்ன பாருங்கள், முதல்ல வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். சில வேளையில் உங்களுக்கு டிசைன் கூட பிடிச்சிருக்கும், நல்ல டிசைன் தான், ஆனால் விலையை பார்த்தா உங்கள் 1 வருஷ சம்பளத்துக்கு வேலை போட்டிருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா பார்த்தேன், கையிலலாம் எடுத்தேன், எல்லாம் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டி மாழ முடியாது. சில வேளையில் சில திருமண உறவுகள்லாம் பார்க்கும்போது we understand they are good people, நல்ல ஜனங்க தான், பட் இதுக்கு நம்ம தீனி போட முடியாதுடாப்பா சாமி. நம்மளால் இவங்களுடைய தேவைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, பூர்த்தி செய்ய முடியாது. and it's not going to work. கண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம், மனசுக்கு பிடிச்சிருக்கலாம், நல்ல ஆளாக கூட இருக்கலாம், பட் இட் மே நாட் சியூட் மீ. பார்த்தேன், ஆசைப்பட்டேன், கவுண்டர் வரைக்கும் கொண்டு போயிட்டேன், பில்லை பார்க்கல, பார்த்த பிறகு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு வரேங்க, நாளைக்கு வரவா போகிறோம், வரமாட்டோம், டீசெண்டாக ஒதுக்கிட்டு ஓடிடும், பக்கத்து கடையில் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் ஒதுங்கினேன்? நல்ல துணி தான், ஆனால் அதை என்னால் என்ன பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. சில துணி இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் பிரச்சனை என்னென்னா அது குழந்தை துணியாக இருக்குது. ஆசைப்பட்டுக்கலாம். நான் கூட சில கடைகளுக்கெல்லாம் போகும்போது இந்த 2 வயசு பையனுங்களுக்கெல்லாம் சியூட்டு போட்டு வச்சுருக்கான், பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. நம்ம இப்போ இந்த காலத்தில் பிறக்காமல் போயிட்டோமே, அன்றைக்கு யார் நம்மளுக்கு சியூட் வாங்கி கொடுத்தா? இந்த காலத்தில் பிறந்திருந்தா இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குமே. ஐயோ பரவாயில்ல, வயசானாலும் பரவாயில்ல, சியூட் வாங்கிக்கலான்னு வாங்கிக்க முடியுமா? அல்லது எனக்கு ஒரு சைஸ் இருக்குது, எனக்கு 40 சைஸ்னா 50 சைஸில் அழகான துணி கிடைக்குதுன்னு வாங்கிக்க முடியுமா? போட்டு வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஃபிட் ஆகுமா? அது தோளபுலன்னு இருக்கும். என்னடா தாத்தா மாதிரி போட்டு வந்திருக்கான், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆள் நல்ல ஆளாக இருப்பாங்கப்பா, ஆனால் அவங்க ஆண்டியாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டி லெவலில் சுற்றிட்டு இருக்கான். இட் டசன்ட் ஃபிட் யூ. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாயிருக்கு. 20 வயசு பையன் 35 வயசு ஆண்டி தான் லவ் அவனுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். டீச்சரை லவ் பண்ணுறேன், ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறேன். பைத்தியமாயிராத, கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கணும் உனக்கு. சொல்லுது புரியுதா? வாலிப பிள்ளைங்க கேர்ஃபுல்லாக இருங்க. டோன்ட் சர்ச் அ பார்ட்னர் ஹூ டசன்ட் ஃபிட் யூ. ஃபிட்டிங் பாருங்கள். துணி வாங்கும்போது கரெக்டாக பார்க்குறீங்களே ஃபிட் ஆகுதான்னு. அங்கிள் லவ் இப்போ புதுசாக கிளம்பியிருக்கு. இப்போ அதெல்லாம் வெட்டி எறியணும் உங்கள் வாழ்க்கையை விட்டு. வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழணும், சும்மா கண்டதையும் பிடிச்சிட்டு வரக்கூடாது. கேர்ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி ஆதாம் வந்து தனக்குன்னு துணையை கண்டுபிடிப்பா, ஏற்ற துணை, ஏற்ற துணை. இன்றைக்கி உலகம் எப்படியோ போதுங்க, அது ஒரு மாதிரி போகுது. அது வந்து வாட் வி ஹியர் டுடே, நம்ம கேள்விப்படுற காரியங்கள், இந்த சமுதாயம் போகிற விதங்கள்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது சிலதெல்லாம். இட் டசன்ட் சூட் யூ, இட் டசன்ட் ஃபிட் யூ. டோன்ட் மாக் யுவர் செல்ஃப். உங்களையே ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றாதீங்க. ஒரு வாழ்க்கை, ஒரு சாய்ஸ் எடுக்க போகிறீங்க, ஜாக்கிரதையாக எடுங்க. Don't do things that are not in tandem with God's word and God's will. Be clear what you will not do in your life. என் வாழ்க்கையில் இதை நான் செய்ய மாட்டேன், இப்படிப்பட்டவர்களோடு நான் அலைன் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை நீங்கள் முதல்ல வரைங்க. ஐ வில் சே நோ டு ஆல் ஆஃப் திஸ். இது வந்தால் நோ, இது வந்தால் நோ, இது வந்தால் நோ அப்படின்னு கொஞ்சம் எழுதி வைங்க. ஸோ யூ வில் நோ வாட் டு சே when it comes to you. ஆதாமை ஆண்டவர் அவனுக்குன்னு துணையை கொண்டுறதுக்கு முன்னாடி அவனுக்கு எதெல்லாம் துணையாக செட்டே ஆகாதோ அதெல்லாம் முதல்ல கொண்டது ஃபஸ்ட்டு பெரேடில் விட்டார். அதனால தான் ஒரு நாள் வாழ்க்கையில் இவன் வந்து நோன்னு சொல்கிறத கிளாரிட்டி இருந்து எஸ்ன்னு சொல்கிறதுக்கு கிளாரிட்டி அவனுக்கு வந்ததுனால பிந்தின நாட்களில் தன் மனைவி போய் செய்த ஒரு தவறில் இவனும் பெரிய பிரச்சனையாகி பெரிய போராட்டத்துக்குள்ளே வாழ்க்கை போச்சு. அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனைவியோடு தான் சுற்றிட்டு இருந்தான். தோட்டத்தை விட்டு போனால் கூட இந்த மனைவியோடு தான். ஒருவேளை இவர் முன்னாலேயே வந்து எஸ் ஏதாவது சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிடுங்க, நீ இரு அப்போமே எனக்கு வந்து
ஒரு மிருகம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், அதை கூட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி போயிருப்பான். ஏன் அவளோட போனான் தெரியுமா? He said, everything is no, only one is yes. Everything is no. இதெல்லாம் நோ. என்ன பிரச்சனை வந்தாலும் நோ தான். Do you know what is no for you? உங்கள் பிள்ளைங்களுக்கு நோன்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? நீங்கள் வச்சுருக்கீங்களா? லிஸ்ட் இருக்கா உங்கள்கிட்ட? அதை நீங்கள் தெளிவுபடுத்திடுங்க. அதை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. திரும்ப சொல்லுங்கள் எல்லாரும். நோன்னு சொல்ல பழகிட்டா எஸ் சொல்கிறது சுலபமாக இருக்கும். இதெல்லாம் வாய் திறந்து ஒரு முறை சொல்லுங்கள். நோன்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டா எஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். எதெல்லாம் நோ ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். விச் வில் யூ சே நோ ஃபார்? நோ காம்ப்ரமைசஸ் ஆன் திஸ். முதலாம் சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டேன், பாவியின் வழியில் நிற்க மாட்டேன், பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல. தட் மீன்ஸ் a strict no. இதுக்கெல்லாம் நோ. இதுக்கு நோ சொல்லிட்டு தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறத பற்றி பேசினார். இன்றைக்கி நிறைய பேர் தெரியல பாஸ்டர், I don't know whether it is yes or no. I'm just praying. I'm just contemplating அப்படின்றாங்க. இந்த கான்டெம்ப்ளேட்டிங் ப்ரேயிங்னாலே ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். சே எஸ், சே நோ. சே எஸ், சே நோ. பி கிளியர். த ஃபர்ஸ்ட் வே, இந்த முதல் காரியம் எதுக்கு நோன்னு சொல்லுவேன்? வாட் வில் ஐ சே நோ ஃபார்? ஆண்டவர் ஆதாமை அப்படி தான் பழக்குவித்தார். அத்தனை கனிமரங்களை உண்டாக்கிட்டு அதுக்கு நடுவில் எதை புசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கனிமரத்தை வச்சார். தெரியுமா? காட் ஆக்சுவலி ட்ரெயின்ட் ஆடம் டு சே நோ. எல்லாத்துக்கும் நீ எஸ் சொல்ல பழகக்கூடாது. வாழ்க்கையில் நோன்னு சொல்கிறதுக்கும் சில காரியங்கள் இருக்குது அப்படின்றத அவனுக்கு பழக்க வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் அந்த மரத்தை வச்சார். நல்ல கவனிங்க வாலிப பிள்ளைங்க. பார்க்குறது எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறதுக்கு ஆண்டவனை வைக்கலை. நிறைய பார்க்கலாம், ஆனால் சிலது உன் லைஃப்பில் நோன்னு சொல்கிறதுக்கே ஆண்டவர் கொண்டு வருவார். யூ ஷுட் சே நோ. சொல்லலை, அடுத்தபடிக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அன்றைக்கி யோசிப்பு போர்த்திபாரின் மனைவி தன்னை பாவத்திற்கு அழைத்த போது நோ அப்படின்னு சொல்ல அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, கிளாரிட்டி இருந்துச்சு. எத்தனை முறை அவனை கன்வின்ஸ் பண்ணாலும் நோ இஸ் அ நோ. அந்த அம்மா பல முறை ட்ரை பண்ணாங்கன்னு வேதம் சொல்லியிருக்கு. இட்ஸ் அ நோ. தட்ஸ் அ பிளாக் லிஸ்ட் ஃபார் மீ. அதுக்குள்ளே நீங்கள் என்ன சுட்டு போட்டால் கூட நான் போக மாட்டேன். பிகாஸ் ஐ மேட் அப் மை மைண்ட் நாட் டு டூ தேட். அது செய்ய மாட்டேன். நீங்கள் மோசேயை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் எகிப்தில் தான் வாழ்ந்தான். பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆனால் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். அதனால நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, என்ன பேர் வேணால் வச்சுக்கோ, பட் ஐ எம் நாட் டூயிங் திஸ். நான் இதில் ஈடுபட மாட்டேன். இது எனக்கு ஒத்து வராது. இது என்னால் இருக்க முடியாது. முடிவை பாருங்கள். இவங்க யோசிப்பை பார்த்தீங்கன்னா இந்த நோன் சொல்கிறக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, கிளாரிட்டி அவனுக்கு இருந்ததுனால அவன் முடிவு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேசத்துக்கே அதிபதியாக அவனை கர்த்தர் உயர்த்தினார். மோசேயை பார்த்தீங்கன்னா நோ சொல்கிறதுல கிளாரிட்டி அவனுக்கு இருந்ததுனால முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் தலைவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். இதில் நீங்கள் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். சில பேர் எங்கே பிரச்சனை வருதுன்னா, எதை பார்த்தாலும் எஸ்ன்றுவாங்க. அது ஒரு கேட்டகரி. எல்லாருக்குமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கூட்டம் எதை பார்த்தாலும் நோன்றது. இது ரெண்டுமே தவறு. டோன்ட் மார்க் எவ்ரி திங். சில பேர் இந்த ரேண்டம் அடிக்கிறது பார்த்தீங்களா, எக்ஸாம் பேப்பரில் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் வச்சுருப்பாங்க, ஏபிசிடின்னு. எல்லாத்தையும் டிக் பண்ணிடுறது. எங்கேயாவது ஒன்றில் ஒன்று கரெக்டாக இருக்குமா இருக்காதா, ஒரு 5-10 தேரும். அப்படி போகாதீங்க. நோ வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதில் ஜாக்கிரதையாக இருங்க. நோ இஸ் அ நோ. அதில் கிளாரிட்டி இருந்தால் எஸ் வில் பிகம் அ ஈஸி எஸ். எளிமையாக எஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறாரு. நீங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. ப்ராபப்ளி யூ ஆர் லுக்கிங் அட் வாட் டு சே எஸ் ஃபார். பட் ஐ வாண்ட் யூ டு செக் டுடே, வாட் ஆர் த நோஸ் யூ ஹேவ் லிஸ்டட் அவுட் இன் யுவர் லைஃப்.
எதுக்கு எஸ் சொல்ல தெரில பாஸ்டர்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கூட பேசுகிற காரியம், எதுக்கெல்லாம் நோ சொல்லணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்டியா? தீர்மானம் பண்ணிட்டா எஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்ற துணை இன்னும் அவனுக்கு காணப்படவில்லை. எல்லாத்தையும் ரிஜெக்ஷன் தான். எதுக்கு ரிஜெக்ஷன்னா, இது எதுவுமே எனக்கு ஆண்டவர் உண்டாக்கினது கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு அக்ரி வித் திஸ். பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப கிளியராக அதை அவன் தெரிந்து வைத்திருந்ததுனால ஆண்டவர் கொண்டு வந்த துணையை பார்த்த உடனே சொல்லிட்டான், திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் மைன், இது இவள் என்னுடையவள். உடனே சொல்ல முடிஞ்சது. பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் know which proposals to reject. எல்லாரும் வாய்த்திருந்து சொல்லுங்க, know which proposal to. எப்படிப்பட்ட வரன்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தீர்மானம் எடுங்க, உறுதியாக எடுத்துக்கிடுங்க. என்ன வந்தாலும் சரி, இதுக்கு நோ தான் அப்படின்னு நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21-22. ஆதியாகமம் 2:21-22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். இல்லை சேர்ந்து வாசிக்கலாமே, நீங்கள் எல்லாம் இதுக்குள்ளே போயிடாதபடிக்கு வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதில் ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் நோட் இட் டவுன். எவ்வளவு முறை இந்த ப்ராசஸில், இந்த தனக்கு துணையை தேடி கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் ஆண்டவர் எத்தனை இடங்களில் செயல்பட்டார்னு கொஞ்சம் பாருங்களேன். எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கு. 21ஆம் வசனம் பாருங்கள். அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், நம்பர் 1. ரெண்டாவது, அதே வசனத்தில் அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்தார், அதுவும் கர்த்தர் தான் செய்திருக்கிறார். 3வது, அந்த இடத்தை சதையினால் அடைத்தார், அதுவும் ஆண்டவர் தான் செய்திருக்கிறார். 22ஆம் வசனத்தில் எடுத்த எலும்பை மனுஷியாக உருவாக்கினார், அதையும் கர்த்தர் தான் செய்தார். 5வது, அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் எவ்ரிதிங் வாஸ் டன் பை காட். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மேரேஜ் ப்ரப்போசலில் என்டையர் ப்ராசஸில் ஆண்டவர் இன்வால்வ் ஆக விரும்புகிறாரு. இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். எதையுமே ஆதாமிட்ட கொடுக்கல, நானே பார்த்துக்கிறேன்பா, கவலையப்படாது, நீ அவனுக்கு கொடுத்த வேலைன்னா தூங்கு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னாரு. என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டியை தன்னுடைய கையில் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். Number 2, please write down, rest in patience for the Lord to do his work. கர்த்தர் தம்முடைய கிரியையை செயல்படுத்தும்படி பொறுமையாக காத்திருக்க வேண்டும். Rest in patience for the Lord to do his work. கர்த்தர் தன்னுடைய செய்கையை நிறைவேற்றும்படியாக நாம் பொறுமையாக என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குன்னு பொறுமையாக காத்திருந்தா கர்த்தர் நாம் இருக்கிற இடம் தேடி காரியங்களை வாய்க்க பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ரெபேக்காளுடைய வீட்டில் இது கர்த்தராலே ஆயிற்று, நாங்கள் நலம் புலம் ஒன்றுமே சொல்ல முடியாது, நேர்வழியாக என்னை நடத்தி வந்த கர்த்தர் அப்படின்னு எலியேசர் சொல்ல இவ்வளோ அருமையாக காரியங்கள் நடந்தது பாருங்கள். ஆச்சரியமாக இருக்காது. ஹவு காட் சிங்க்ரனைஸ்ட் ஆல் த ஈவெண்ட்ஸ் டுகெதர். அழகாக அதை நேர்த்தியாக என்ன பண்ணார்? நடத்தி கொண்டு வந்ததை நாம் பார்க்குறோம். அது செய்ததெல்லாம் என்னென்னா பொறுமை, பொறுமை, பொறுமை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், டோன்ட் ஸ்கிப் த நோஸ். வேண்டாம், முடியாது, தேவையில்லை, இதை நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்கிற உறுதியான தீர்மானங்களை ஸ்கிப் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஸ்கிப் பண்ணாதீங்க, அதில் உறுதியாக இருங்க. நோ மேட்டர் வாட், நோ இஸ் நோ ஃபார் மீ, இதில் நோ காம்ப்ரமைசஸ் அப்படின்றத உறுதியாக இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்வோம். ரெண்டாவது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்படாதீங்க. பொறுமையாக கர்த்தருக்கென்று காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாகவே வாழ்க்கை என்று வரும்போது உலகத்தின் வழக்கம் என்னென்னா, நீ எல்லாவற்றையும் கரத்தில் எடுத்துக்கொள், நீயே ஆளுகை செய், நீயே தீர்மானம் எடு, நீயே முடிவெடு, நீயே எல்லாத்தையும் செய், யோசி, நீயே தீர்மானம் அப்படின்னு மொத்தத்தையும் நம்ம சுயத்தின் மேலேயே உலகம் நம்மளை அழுத்த பார்க்கும். உன் சுய புத்தியில் சாயாத நான் பைபிள் சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரு,
கர்த்தர் கொண்டு வருவார். காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தான் ஏசாயா 30:15 வாசிக்கும்போது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் அமெரிக்கையாக இருங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் அமைதியாக இருங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம், நாங்கள் அவசரப்படுவோம் அப்படின்னு. அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்படியா 16 குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோன்னு சொல்கிறீங்க, அப்படியே ஓடி போவீங்க. வேகமாக வாகனங்களில் ஏறி போவோன்னு சொல்கிறீங்க, அப்படியே உங்களை துரத்துக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? வேகமாக தான் வரும். ஆனால் கர்த்தர் காத்துருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த என்டையர் ப்ராசஸில் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஒரே வேலை என்னென்னா ரெஸ்ட் அண்ட் வெயிட். God will do his part. ஆண்டவர் உருவாக்குறது, பிரிக்கிறது, மூடுறது எல்லாத்தையும் கர்த்தர் அழகாக செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாமே தூக்கத்திலே முடிஞ்சிருச்சு. இந்த விதமாக சொன்னால் அவனுடைய ப்ரோஆக்டிவான ஸ்டான்ஸ் எதுவுமே அதில் இல்லை. கர்த்தரே எல்லாத்தையும் அவனுக்காக செய்து முடித்தார். அழகாக ஆண்டவர் நேர்த்தியாக காரியங்களை வாய்க்க பண்ணி தேவன் நடத்தி வந்தது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நிறைய வேளை நம்ம லைஃப்பில் வந்து ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம வி ஃபீல் இட் அஸ் வீக்னஸ். எனக்கு கண்ட்ரோலே இல்லையா, அப்போ எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஹீ டுக் ஆல் த கண்ட்ரோல். அவனுக்கு என்ன பண்ணார்னா, அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு வேலை ஸ்லீப் அண்ட் சப்மிஷன். தூங்கு, முழுவதுமாக அர்ப்பணிச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். அப்போது இது ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையாக கர்த்தர் ஏற்ற வேளையில் அதை கொண்டு வருவார் அப்படின்றதுல நம்ம நம்பிக்கையோடும் நம்ம தைரியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 காரியம் விசேஷமாக உலகத்தில் நம்மோடு கூட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்கலாம் ஒரு ஸ்பீட் ரவுட்டில் வந்து ரொம்ப வேகமான ஹைவேயில் பறந்துட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ரிகர் ஆகும் இல்லையா? அதனால் அவங்களாம் இப்படி இருக்காங்க, நம்ம இருந்தால் என்ன அப்படின்னு யோசிக்க தோணுதா இல்லையா? எல்லாருக்கும் வரும். வண்டி ஓட்டும் போதே அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு 60 போயிட்டுருப்போம், அந்த 16 தான் போட்டிருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் 100 ஒருத்தன் பறந்து போவான். சர்ருன்னு பறந்து போகும்போது நமக்கு என்ன வரும்னா, என்ன அவங்கெல்லாம் போகிறாங்க, நம்ம போனால் என்னன்னு உடனே நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு தூண்டுதல் வரும். அதே போல் தான் கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போதெல்லாம் எல்லாம் என்னென்னமோ மாதிரி இருக்காங்க, ஜோடியாக போகிறாங்க. அவங்களாம் எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம தான் ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரி உட்காந்துருக்கோம். நம்மளும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெடல் அழுத்துவோன்னு நினச்சி அழுத்துனா ஆபத்து நமக்காக காத்திருக்கோம். அதில் போய் சிக்கிடாதீங்க. எல்லோரும் போகிறாங்கப்பா, அப்போ அவங்களுக்கு தெரியாதுப்பா, அவன் போவான், அவனுடைய லைஃப் அவன் கையில், நம்ம லைஃபு நம்ம கையில். அவங்க என்ன வேணால் செய்யலாம், செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம செய்ய முடியாது. நமக்கு எது சொல்லி கொடுக்கப்பட்டதோ, நமக்கு எது ஆண்டவர் போதிச்சாரோ அந்த பாதையில் நம்ம நடப்போம். அது ரொம்ப முக்கியம். கல்லூரிகளில் போகும்போது இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இப்போ நானும் லயோலா காலேஜில் படித்தேன். அப்போ வந்து பாய்ஸ் காலேஜ் தான். இப்போ அதுக்கு நிறைய வந்து கோஎட் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து வெறும் பாய்ஸ் காலேஜ் தான். அப்போ அங்கே உள்ள வந்து ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே பாய்ஸ் தான். அப்போ பசங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுடைய பாஸ் டைமே பக்கத்தில் WCC தான். எல்லாம் கிளம்பிடுவான். மத்தியானம் ஆனால் எல்லோரும் சைட் சீயிங் தான் ஃபுல்லாக. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஏரியா பிடிச்சி வச்சுருப்பான். WCC, ஸ்டெல்லா மேரிஸ், குவீன் மேரிஸ். அப்போவுமே ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போவுமே காசே இல்லாமல் ஃப்ரீ ரேப்பிடோ தான். எல்லாம் பிஸியாக தான் இருப்பான் பைக்கில் வச்சுட்டு. ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு அங்கங்கே சுற்றுவான் பாருங்கள். அப்போ அதை பார்க்கும்போது மற்ற பசங்களுக்கு எப்படி இருக்கும்னாடா, ஒவ்வொருத்தன் என்னென்னமோ சுற்றுறான், நம்ம இவ்வளோ மாடர்னான பைக் வச்சுருக்கோம், பின்னாடி ஏறுறக்கு ஒரு ஆள் இல்லையே, நம்மளும் ஏற்றிக்கலாம். அப்படி தான் ஒரு ஏவுதல் வரும், ஒரு எண்ணம் வரும், ஒரு தூண்டுதல் வரும். நம்ம எதுக்கு போகணும்? படிக்க போகணும். படிச்சுட்டு வேலையை பார்ப்போம். அன்றைக்கி எங்களெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்போ நாங்களாம் ஃபாதர்னு தான் பேர் சொல்லி கூப்பிட்டானுங்க பசங்க. இந்த ஃபாதருங்க வந்துருங்க, 3 ஃபாதருங்கன்னு எங்களுக்கு கொடுத்த பேர்லாம் ஃபாதருங்க தான். உண்மையாகவே நான் ஃபாதர் ஆகிட்டேன். இப்போ அவன் கூப்பிட்டது அவன் தீர்க்க தரிசனமாக போச்சு போல இருக்குது. ஆனால் அதுக்காக என் லைஃப்பெல்லாம் ஒன்றும் இழக்கலை. கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு, ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. நல்ல துணையை கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. ஆசீர்வாதமான குடும்பத்தை நடத்திட்டு தான் போகிறாரு. அன்றைக்கு நாங்கள் ஏமாளி மாதிரி தெரிஞ்சோம் கண்ணுக்கு. ஆனால் கர்த்தர் கைவிடலை, எங்களை ஆசீர்வாதமாக வைத்து நன்மையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை உலகமே பார்க்குறபடி வைத்திருக்கிறார்.
என்னடா அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்து சோர்ந்து போட, ஐயோ அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம்குள்ளே போயிடாதீங்க, தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடாதீங்க. கர்த்தர் எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு முறை அப்பாட்ட ஒரு பாஸ்டர் தன்னுடைய மகனை கூட்டு ஜெபம் பண்ண. அப்பா அப்போ ரொம்ப சிக்காக இருக்கிற டைம், கோவிடில் சிக்காக இருக்கிறாங்க. அப்போ ஜெபிக்க கூட்டு வந்தாங்க. கூட்டு பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும் பாஸ்டர், ஒரு நல்ல பொண்ணை ஆண்டவர் கொடுக்குற ஒரு பொண்ணு அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ அப்பா அந்த பையனை பார்த்து சொன்னார், தம்பி உனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின துணை இனிமே பிறக்க போகிறதில்ல, ஏற்கனவே ஒரு இடத்துல பிறந்து எங்கே மறைஞ்சிருக்குன்னு தெரியலை, அது நேரத்துக்கு வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான். அப்போது அது உண்மை தானே? அது இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு வயசில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான துணையை ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே பிறந்து அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, நம்மளுக்கு எங்கன்னு தெரில. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர் வாசல்களை திறப்பார், கண்களை திறப்பார், நம்மை சரியான இடத்துல கொண்டு நம்முடைய மகிமைப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிற விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. வெரி குட். ஸோ 2 காரியம் படித்தோம். முதலாவது, ஆமாம், எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது முதல்ல கிளியராக இருக்கணும். 2வது, பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், அவசரம் கூடாது. சரி, 3வது, அதே ஆதியாகமம் 2:23 பாருங்கள். இப்போ ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கிட்டாரு, உருவாக்கிட்டாரு. இப்போ ஆதாம் முன்னாடி கொண்டு வந்துட்டார். இப்போ ஆதாம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும், வாசிங்களேன், இவள் என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி. இதில் நான் ஒரு வார்த்தையை அழுத்தி அழுத்தி சொன்னேன். என்ன வார்த்தை அது? இல்லை 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 எலும்பு இல்லை, மாம்சம் இல்லை. அதான் கரெக்டான என். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், கல்யாணன்றது எந்த லெவலில் ஒருத்தரை கொண்டு போவோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கல்யாணம் பண்ணுற ஒரு பெண், நீங்கள் கட்டியிருக்கிற மனைவி, உங்களுடைய கணவன், கட்டப்போகிற பெண், கட்டப்போகிற பையன் அப்படின்றது யாரோ பெற்ற பிள்ளைன்னு கிடையாது. என் என்னது? என் மனைவின்றதை விட என் மாமிசம், என் எலும்பு அப்படின்னு சொல்கிறார். நம்பர் 3, ரைட் டவுன் ப்ளீஸ். ரெஸ்பெக்ட் யுவர் பார்ட்னர்ஸ் ரோல் இன் த ரிலேஷன்ஷிப். உறவில் உள்ள, குடும்ப உறவில் உள்ள உங்கள் துணையின் பங்கை மதியுங்கள். உங்கள் துணையினுடைய பங்கு என்ன அப்படின்றத உணர்ந்து மதிக்கணும். ஒரு மனைவியை, கணவனை யாரோ ஒரு அந்நியன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என் மாமிசம், என் எலும்பு அப்படின்ற உணர்வுக்குள்ள ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் வரணும். இந்த என் மாமிசம் என் எலும்பு அப்படின்னா அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. புரியுதானே சொல்கிறது? என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால், இப்போ எனக்குன்னு மாம்சம், எனக்குன்னு எலும்பு இருக்கிறதுனால, இந்த மாம்சம் எலும்பு, இந்த சரீரம் இருக்கிறதுனால, இந்த சரீரத்தை வச்சுட்டு நான் நிறைய இடங்கள் போக முடியுது, நிறைய காரியங்களை வேடிக்கை பார்க்க முடியுது, நான் நிறைய வஸ்திரங்களை உடுத்த முடியுது, நிறைய உணவுகளை சாப்பிட முடியுது, நான் சில காட்சிகளை பார்த்து சந்தோஷப்பட முடியுது, நிறைய சாதனைகளை என் வாழ்க்கையில் நான் செய்ய முடியுது. ஏன்னா நான் மாம்சத்தில் இருக்கிறதுனால தான். நான் சொல்கிறது உண்மைன்றவங்க புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நமக்கு மாம்சமும் எலும்பும் இல்லைன்னா நாமன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம அனுபவிக்கிறது, சந்தோஷப்படுறது எல்லாமே எதில் தான் சந்தோஷப்படுறோம்? இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, இது என் மாம்சம் ஏன் எலும்புன்னு சொன்னதுனால இது கொடுக்குற வலியையும் நான் என்ன தான் என்ன பண்ணணும்? தாங்கி தான் ஆகணும். இப்போ நான் இரும்புறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டு இருக்குதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் அதிகபட்சம் பரிதாபப்படலாம், ஜாப் பண்ணலாம், மற்றபடி இருமுறது நான் தான் இல்லையா? இப்போ நேற்றுக்கு இரவு ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர் நல்லா இருக்கலாம், நல்ல நண்பர், நல்லா ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேட்டார், என்ன பாஸ்டர் இப்போ என்ன உட்காந்து தான் பேசுகிறீங்களாமே, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டார்.
வாரம் ஃபுல்லாக நின்று பேசுகிறேன், அதனால வாரம் சண்டே உட்காந்து பேசுகிறேன் என்ன. அவர் சிரிச்சுக்கிட்டாரு. அப்படியா, ஏதோ உடம்பு முடியலையானாரு. ஆமாம், எனக்கு 4 சர்வீஸில் நின்று பேசுகிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணால் வாரம் ஃபுல்லாக உட்காந்துருந்தா பரவாயில்ல. வாரம் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு இதே பில்டிங்கில் ஒரு 8 முறை ஒவ்வொரு நாள் நடந்து 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 ஏறினா கொஞ்ச நாள் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும்னு. அப்படியா பாஸ்டர், அப்போ இப்படியே தானாரு. ஆமாம், என்னைக்கு எங்கள் விசுவாசிங்க நின்றுட்டு பிரசங்கம் கேட்குறாங்களோ அன்னைக்கு நானும் நின்றுட்டு பிரசங்கம் பண்ண போகிறேன். சும்மா வேடிக்கையாக சொன்னேன் அவர்கிட்ட. இது ஏன் அப்படி என்ன கருத்துன்னா, என் உடம்பு வலி எனக்கு தான் தெரியும். பேசுகிறவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, பார்க்குறவங்க என்ன மாதிரின்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம உடம்பு நம்ம தான் தூக்கிட்டு போனோம். இங்கே முடித்த பிறகு அடுத்த சர்வீஸில் போய் திருப்பி இன்னொரு 1.5 மணி நேரம் பேசணும். திருப்பி வந்து இதே இடத்துல வந்து 11 மணிக்கு அடுத்த ஆராதனையில் பேசணும். அது பிடிச்சி நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்குது, லைனாக இருக்குது. நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கல்யாணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வீடு பிரதிஷ்டைகள், குழந்தை பிரதிஷ்டைகள் லைனாக போகுது. இந்த வாரம் ஞானஸ்தான ஆராதனை, எத்தனை பேர் தெரியல இன்னும், அத்தனை பேருக்கு ஞானஸ்தானம். இதெல்லாம் இந்த ஒரு உடம்பு வச்சு தான். சரி, அப்போ நான் என் உடம்பை பற்றி நான் தான் என்ன பண்ணணும், கவலைப்படணும். அப்போ இந்த உடம்புக்கு வந்து ஒரு பக்கம் ஆகாரம் சாப்பிட்ற இன்பம், இந்த உடம்புக்கு வஸ்திரம் உடுத்துகிற இன்பம், சுற்றி பார்க்குற இன்பங்கள் இந்த உடம்பில் இருந்தாலும் இதே உடம்பும் என்ன செய்யணும், வேதனைகளையும் இதே உடம்பு தான் என்ன செய்யணும். நல்லா அதே மாதிரி தான் கவனிச்சுக்கிடுங்க. கல்யாணம் பண்ணுறவங்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க, கல்யாணம் பண்ணவங்களும் இதை யோசித்துக்கிடுங்க. என்னென்னா, கல்யாணம் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அதே போல உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு, அவள் உன்னை பூரிப்பாக்குவாளாக. சூப்பர், இதெல்லாம் ஒன் சைட் ஆஃப் த காயின். ஆனால் அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனைவியை கண்டடைஞ்சு கணவனை கல்யாணம் பண்ணுறவங்க வசனம் வாசிக்கலாம். நான் இப்போ சொல்ல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:32 வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். எதுக்கு? கல்யாண பேச்ச பேசும்போது சொல்றாரு, நீங்க கவலையே இல்லாமல் வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிக்கப்போ, விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காய் கவலைப்படுகிறான். சந்தோஷப்படுகிறான் போல, கவலைப்படுகிறான். அதுபோல 34 வாசிங்க, வாசிங்க, சத்தமா வாசிங்க. அதுபோல மனைவியானவளும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவர்கள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். சொல்லிட்டு 26ஆம் வசனத்தில் போட்டார் பாருங்க ஒரு போடு. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு வெட்டிங் கவுன்சில். வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது, துன்பமே அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சா யாருமே கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது ஆலோசனை இல்லை, பண்ணாதவங்களுக்கு. வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துட்டு போனோம், எந்த பாரமும் எந்த உத்தரவாதம் இல்லாமல் எந்த கவலை இல்லாமல் வாழணும்னா கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் தனிமையாக இருந்தால் அதுக்கு சில பாரங்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஆக மொத்தம் கவலை இல்லாமல் இருக்கணும்னா போய் பரலோகம் சேர்ந்தால் தான் கண்ணீர் யாவையும் துடைப்பார். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது? உபத்திரவம் இருக்குது, கவலை இருக்குது. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. கல்யாணம் பண்ணால் கணவன் புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இவளை கட்டின நாள்லேருந்து ஐயோ சந்தோஷமே போஸ்ட் பாஸ்டர். அப்படி தான் பார்க்கும். ஒரு பக்கத்தில் சந்தோஷம் இருக்கும், இன்னொரு பக்கம் வேதனையாகவும் இருக்கும். ஒரு நாள் ஜூஸ் குடிக்கும் போது நல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வாரம் லொக்குன்னு இரும்பும். அந்த இன்பமும் இருக்கும், அதுக்கப்புறமா இருமலும் இருக்கும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதே போல் அன்றைக்கி மனைவியோடு நின்று போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சு. நான் நடத்தலை, போயிருந்தேன். இந்த பெண்ணை இந்த மகனுக்கு கொடுப்பது யாருன்னு பாஸ்டர் கேட்குறாரு. பொண்ணுக்கு அப்பா வர்றதுக்குள்ளே பையன் ஏற்கனவே பொண்ணு கழிய பிடிச்சிட்டாரு. அவ்வளோ வேகமாக இருந்தார் அவர். அவருக்கு பாவம் அவ்வளோ வாஞ்ச, அவருக்கு கேட்டுச்சு வருமோ தெரில.
அவருக்கு வேறு எதுக்கு சரியாக கேட்கல பொழுது, அவர் நம்ம தான் பிடிக்கணும்னு நினச்சி பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டாரு கட்டி. அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அதுக்கம்மா பாஸ்டர் இல்லை அது மேலே கை வைங்க நீங்கள் அப்படின்னு ஃபோட்டோவுக்காக போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவசரப்பட்டார் அவர். ஆனால் இன்னும் 2 மாதம் கழித்து கேட்டால் தெரியும், என்ன பதர் வேகமாக போய் கையை பிடிச்சிங்களே அப்படின்னு. தெரிஞ்சிருந்தால் தலை தெறிக்க ஓடி இருப்பேன் இந்த இடத்த விட்டு, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது குடும்பத்தில்னு சொல்லுவார் கண்டிப்பாக. எல்லா குடும்பங்களும் அப்படி தான், எல்லா குடும்பங்களும் அப்படி தான். குடும்ப வாழ்க்கைன்றது சுகபோகமாக வாழ்கிற ஒரு இடம் கிடையாது. அது உடம்பு மாதிரி. ஒரு பக்கம் சந்தோஷமும் கிடைக்கும், ஒரு பக்கம் என்ன வரும், துன்பமும் வரும். இதை நீங்கள் சுமக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் திருமண வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்ததில்லையே. ஒருவனும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்ததில்லை. நம்முடைய மாம்சத்தை நம்ம போஷிக்கிறோம், காப்பாற்றுறோம், அதை ஆதரிக்கிறோம், அதன் மேலே அன்பாக இருக்கிறோம், அதை ரொம்ப நம்ம நேசிக்கிறோம். ஒரு கணவன் தன் மனைவி அப்படி தான் நேசிக்கணும். சில வேளையில் மனைவி சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். நீங்கள் எஸ்ன்னு அவங்க நோன்னுவாங்க, நீங்கள் நோன்னு அவங்க எஸ்ன்னுவாங்க. ஆனால் பகைக்க முடியாது. இப்போ எனக்கு உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் சளியாக இருக்குது, கொஞ்சம் இருமலாக இருக்குதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. எல்லாத்தையும் நாளை விட கொஞ்சம். அதுக்காக இந்த உடம்பை நான் வெறுத்துற முடியுமா? பாருங்கள், பாக்கெட்டில் வச்சுருக்கேன். அப்பப்போ உள்ள ஒரு மிட்டாய் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த தொண்டையை பார்த்துக்கிட்டு, தொண்டையே கவலைப்படாத உனக்காக நான் சப்புறேன் அப்படின்னு நாக்கெல்லாம் சேர்ந்து சப்பிக்கிட்டு இருக்கு. அந்த ரசத்துலேயே என்ன பண்ணுது, தொண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. சுடு தண்ணி அப்பப்போ குடிச்சிக்கிட்டு இந்த தொண்டைக்காக என்னென்ன கை வேலை செய்யுது, நாக்கு வேலை செய்யுது, வாய் வேலை செய்யுது, கண் வேலை செய்யுது, டாக்டர்கிட்ட போய் உட்காருது. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஒரு சின்ன தொண்டை, கண்ணில் பார்க்காத தொண்டைக்கு இந்த வேலை. ஏன்னா அதை நான் நேசிக்கிறேன். மனைவியை கண்டடைந்தவன் நன்மையை கண்டடைந்தவன் தான். அதோட வேதனையும் கூட வரும், மறந்துடாதீங்க. அது சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். மனைவி சில தடவை முள்ளாக இருப்பாங்க, சில குறுக்காக இருப்பாங்க, சில கம்பாக இருப்பாங்க, எப்படி வேணால் இருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு போய் தான் ஆகணும். அதுதான் குடும்பம். ஆமாம், அப்படி தான் உண்மை. அது நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டம்தான். டோன்ட் திங்க் தட் மேரிட் லைஃப் இஸ் கோயிங் டு மேக் லைஃப் ஈஸி. அதான் somebody said, மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் மென். கல்யாணன்றது சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது. அது புருஷர்கள், வளர்ந்த ஸ்திரீகள் சந்திக்கிற சவாலான ஒரு காரியம். அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் தைரியம் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ மனைவிமார் அவங்க ஒரு பேட்டர்னில் போவாங்க. அவங்க கணவன்மார் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. இப்போ மனைவிக்கெலாம் பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல கிளம்பணும் அப்படின்னும் போது நீங்கள் டைம் சொல்லும் போது கரெக்டாக சொல்லணும். என்ன சிரிக்கிறீங்க? இப்போ நான்லாம் அப்படி தான் கற்றுவோம். ஆரம்பத்தில் தெரியாமல் ரொம்ப வெகுண்டு இருந்திருக்கேன். 4:30 மணினா நான் 4:30 மணி காரில் உட்காந்துருப்பேன். என் மனைவி அப்போ தான் துணி மடிச்சிட்டு இருப்பாங்க. டைம் ஆச்சு, எனக்கு கல்யாணத்தை 5 மணிக்கு நான் ஆரம்பிக்கணும். இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? அவங்க நம்மளுக்கு அட்வைஸ், அவசரப்படாதீங்க. இருமோ நம்ம பொறுமை இழந்து இருக்கிற மாதிரி. நமக்கு இப்போ அந்த நேரம் பிரசங்கம் வேறு, வசனம்லாம் சொல்லி பிரசங்கம். இப்போ உஷாராயிட்டேன். இப்போ 4:30 மணிக்கு சொல்கிறது இல்லை, 3:30 சொல்லிடுறேன். 3:30 மணினா வண்டி உட்கார்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் கற்றுக்கணும். பிரதர்ஸ்லாம் கற்றுக்கணும், ஒவ்வொன்றும் கற்றுக்கணும். அது மாதிரி பெண்களில் போய் கேட்டிங்கன்னா, அவங்க என் ஒய்ஃப்ட்ட அவங்க பிரசங்கம் போது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, என்னை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு. இப்போ நம்ம பெர்ஃபெக்ட் இல்லை, நமக்கும் அவங்கள போய் கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த ஆளை வச்சுக்கிட்டு எப்பா தாங்க முடியலன்னு எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். இதே மாம்சம் தான் சந்தோஷப்படுத்துது. இன்னொரு பக்கம் இந்த மாம்சம் என்ன செய்யுது? வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அதை விட்டு கொடுக்கவே முடியாது, அவ்வளோதான். என்ன தலைவலி வலிச்சாலும் என்ன பண்ணுறோம்? தைலத்தை போட்டு, மருந்தை போட்டு, ஊசியை போட்டு. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, போன சர்வீஸில் தான் ஒரு அம்மா கொஞ்சம் மனதில் சரியில்லை. அந்த அம்மாவுக்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. போன இதில் எனக்காக ஜோம் பண்ணுங்க, இங்கே சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு தொண்டை சரியில்லை, எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆகணும்னு ஜோம் பண்ணுங்கன்றேன். அந்த அம்மா பால்கனில் நின்றுக்கிட்டு, ஐயா நல்ல ஊசியாக பார்த்து போடுங்க, மேலேருந்து கத்துறாங்க அந்த அம்மா சர்ச்சில். நினச்சிக்கிட்டேன், ஏம்மா என் உடம்புக்கு ஊசி போடுறதுக்கு உனக்கு அட்வைஸ் என்ன? ஊசி போடணுமா? ஊசியோ பாசியோ ஏதோ ஒன்று உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அந்த வேதனையை சுமந்து தான் ஆகணும். அதை மறந்துடாதீங்க.
அவன் சொல்லுகிறான், இது வேறையோ யாரோ ஒருத்தருடைய எலும்பு கிடையாது, மாம்சம் கிடையாது, ஏன் மாம்சம், ஏன் எலும்பு. அதை நான் போஷிக்கணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணும், நேசிக்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இதுதான் பிரச்சனை. மனைவியை யாரோ பெற்ற பிள்ளைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மனநிலிருந்து வெளியே வாங்க. உங்களுடைய மாம்சம், உங்களுடைய எலும்பு. அவள் சில வேளையில் உங்களுக்கு பாரமாக மாறலாம், பட் உங்கள் மாம்சம். அதை பராமரிக்கணும், அதை போஷிக்கணும், அதை கவனித்து கொள்ளணும். அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக பயணிக்கும். அந்த மனைவிக்கு ஒரு வேதனை வந்தால் நீங்கள் அங்கே இருக்கணும். மனைவிக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் அங்கே இருக்கணும். கணவனுக்கு ஒரு கஷ்டமாக நீங்கள் அங்கே நிற்கணும். அந்த வலியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்களுக்கு வேலை போயிடுச்சா அதுக்காக உன்னை தூக்கி எறிய முடியாது. பி தேர். மனைவி பலவீனப்படுறாளா அங்கே இருக்கணும். கணவன் பலவீனப்பட்டாரா அங்கே இருக்கணும். எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நான் கூட இருப்பேன் அப்படின்றது திருமண வாழ்க்கை கிடையாது. அதானே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? வாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் என்ன வந்தாலும் சரி கூட இருப்பேன், பிரிய மாட்டேன். இதுக்கு நம்ம மனநிலையை ரெடி பண்ணுறது தான் திருமண வாழ்க்கை. அன்றைக்கி ஆதாம் என்ன சொன்னார் பாருங்க, என் பார்ட்னருடைய ரோல் எனக்கு தெரியுது. அவள் யாரோ ஒருத்தி இல்லை, என் மாம்சம், என் எலும்பு. அதை கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பாருங்களேன். வீட்டில் போய் என் மனைவியை என் மாம்சமாக பார்க்குறேன்னா வேறே மாம்சமாக நான் பார்க்குறேன். என் கணவனை என் மாம்சமாக நான் பார்க்குறேன்னா வேறே மாம்சமாக நான் பார்க்குறேன்னா என் மாம்சம். வேற ஒருத்தர் மாம்சம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அது இது எனக்குன்னா எப்படி செய்வேன், நான் எப்படி பார்த்துக்கிடுவேன், எப்படி கவனிப்பேன்? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்குள்ளே உண்டாக்குங்க. என்னுடைய பார்ட்னருடைய ரோலை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சரியாக செயல்பட எனக்கு கிருபை தாரும். 3 காரியங்கள். முதலாவது, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேயிங் நோ. எது வேண்டாம் என்று தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, பொறுமையுடன் காத்திருந்து தேவனுடைய வேளையில் கர்த்தருடைய நன்மையை அனுபவிப்பது. 3வது, என்னுடைய பார்ட்னருடைய ரோல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. என் மாம்சம், என் எலும்பாக நான் பாவித்து நான் வாழ எனக்கு கிருபை தாரும். குடும்பத்தை கட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? கர்த்தர் சித்தமான தொடருவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி போதித்து நமக்கு ஆலோசனை தந்து அவருடைய வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. சந்தோஷம். ஒரு பாடல் பாடும்போது நம்ம கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். காணிக்கைகளை கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள், ஆயத்தமாய் வந்தவர்கள் கொடுக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. எங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தில் உமக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அது உடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று பயன்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தர் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும்
கர்த்தர் நல்லவர். எழுந்து நின்று நாம் ஆண்டவர் முன்பாக ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் பண்ணலாம். A simple question. Do you know what you don't want? உங்களுக்கு எது வேண்டாம் என்று உங்களுக்கு தெரியுமா? எதை செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறீங்களா? எந்த பாதையை தெரிந்தெடுக்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறீங்களா? தெளிவாக இருக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படி இருக்காதீங்க. Be very clear what you don't want, what you will never do. எதை செய்யவே மாட்டேன், எதை நான் முன்னெடுக்க மாட்டேன், எது எனக்கு வேண்டாம் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. That actually can keep you from lot of trouble. எத்தனையோ பிரச்சனைகளில் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், உங்களை வழி நடத்தும். அது நிறைய பேருக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டோம் நமக்கு தெளிவில்லை. தானியேலுக்கு தெளிவு இருந்தது. ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், தாவீதுக்கு பிறர் பொருளை இச்சிக்க மாட்டேன், ஆபிரகாமுக்கு மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்க்க மாட்டேன், கர்த்தரை மாத்திரம் தேடுவேன். They said they had clear no in their life. இந்த கிளாரிட்டி நமக்கு ஆண்டவர் தரணும். நான் ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எஸ்பெஷலாக கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, be very clear with your nose. This is something we don't want to do. இதை செய்வது நல்லதல்ல, சரியல்ல. அதில் தீர்மானமாக இருங்க. அந்த நோ ரொம்ப முக்கியம். அதை காம்ப்ரமைஸ்லேயே போயிட்டு பின்பு நாளைக்கு வருத்தப்படுறது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ பி வெரி கிளியர். ரெண்டாவது சொன்னேன், அந்த நோன்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணணும்? பொறுமையோடு இருக்கணும். பி பேஷண்ட், டோன்ட் பி அஃப்ரைட். பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக நன்மையானதை தருவார். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் உங்களுக்கு தந்த கணவன் மனைவி, தரப்போகிற மனைவி கணவன், இவர்கள் மேல் உத்தரவாதம் எடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவங்கள யாரோன்னு பார்க்காம, அந்நியனா பார்க்காம, என்னுடைய மாம்சம், என்னுடைய எலும்பு, அந்த ஒரு கனெக்ட் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு கம்பேனியன்ஷிப் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அந்நியனை போல, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல வீட்டில் உங்கள் மனைவி இருக்கக்கூடாது, உங்கள் கணவன் இருக்கக்கூடாது. மை ஃப்ளஷ், மை போன். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், திங்க் ஃபார் அஹெட். உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் இது என்னுடைய மாம்சம், என்னுடைய எலும்புன்னு சொல்லும்போது, திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நான் தான் கடைசி வரைக்கும் காக்கணும். என் உடம்பை நான் கடைசி வரைக்கும் நான் தான் காப்பாற்றணும், இல்லையா? அதுக்கு நான் தான் உத்தரவாதி. அதே போல் குடும்பத்தில் கால் எடுத்து வைக்கும்போது இது என்னுடைய உத்தரவாதம். என்ன ஆனாலும் சரி, என்ன பலவீனம் சுகவீனம் என்ன வந்தாலும் ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த உத்தரவாதம் எடுக்காத ஒரு நிலைமை நம்மளுடைய குடும்பத்தை சரியாக கட்டுறதுக்கு உதவாது. ஞானம் உள்ளவர்கள் உத்தரவாதம் எடுப்பாங்க. ஆண்டவர் கிருபை தர ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு இந்த கிருபைகளை தாங்க, ஞானத்தை ஆலோசனை பரத்திலிருந்து தாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு உடனே செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய எங்களுக்கு பலன் தாங்க. உங்களுடைய ஆலோசனையின்படி எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய பூரண சமாதானத்தோடு எங்களை காத்து வழி நடத்தி உங்களுடைய நன்மைக்கு நேராக எங்களை வழிகாட்டுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு தெளிந்த மனதை உங்களுக்கு தாங்க. பிசாசான எந்த விதத்தில் வஞ்சித்து போடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாங்க. தெளிந்த மனதோடு முன்னேற கிருபை தாங்க. ஆண்டவரே, எது வேண்டாம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தியத்தை விற்காதபடி சத்தியத்தை வாங்க அந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இயேசுவே, உம்முடைய சத்தியத்தில் நடக்க கிருபை தாங்க. வெளிச்சத்தில் கொண்டு செல்லுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிகாட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். வெளியே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் போகலாம். மறுபடியும் கண்டிப்பாக அவசரமாக போகணுன்றவங்க போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். God bless you. Praise.